வணக்கம். சொல்வனம் வினாவனம் நிகழ்ச்சியில வந்து எங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் கவிதா. கவிதா, நீங்க வந்து இங்க அட்டர்னியா இருக்கீங்க நியூ ஜெர்சில, ஸ்பெசிஃபிக்லி ஃபோக்கஸிங் ஆன் இமிகிரேஷன். ஸோ உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை நேரம் ஒதுக்கி எங்களுக்காக பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ முதல்ல வந்து உங்களோட இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, தென் வி வில் கோ டு த ரெகுலர். வணக்கம். ரொம்ப எனக்கும் சொல்வனம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து நியூ ஜெர்சியில் கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு திருப்பியும் லா பண்ணி ஐம் பின் ப்ராக்டிஸிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 26 இயர்ஸ் நவ். என்னோட ஓன் ப்ராக்டிஸ் 2004 ஆரம்பித்தேன். அதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இமிக்ரேஷன் லா தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். 100% இமிக்ரேஷன் லா தான் என்னோட ப்ராக்டிஸ். அண்ட் இங்கேயே எடிசன் நியூ ஜெர்சியில் தான் என்னோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ ஃப்ரம் தட் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 21 இயர்ஸாக ஐ ஹாவ் மை ஓன் ப்ராக்டிஸ். ஃபேபுலஸ். தேங்க்யூ. நிறைய இந்தியன் கம்யூனிட்டிஸ் வந்து உங்களை பத்தி நிறைய பேசியிருக்காங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. முக்கியமா நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி இங்க கொடுக்குற அட்வைஸ் வந்துட்டு நம்ம ஒரு கலந்துரையாடல் வாசகருக்கு அறிமுகம் மாதிரி தான் நம்ம தரோம். இதுல இருக்கிறது ஒரு சட்ட வல்லுநரை நம்ம தொடர்புகள்னோம் இல்லைங்களா கவிதா? ஆமா, அது ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க கேட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். என்னன்னா, இது வந்து ஒரு லீகல் அட்வைஸா தயவுசெய்து யாரும் எடுத்துக்காதீங்க. நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் அண்ட் இப்போ என்ன நடக்குதோ அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். பிகாஸ் இமிக்ரேஷன் லா வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஸோ ஒரு கேஸுக்கு அப்ளை ஆகுது, இன்னொரு கேஸுக்கு அப்ளை ஆகாது. ஸோ அதனால உங்க பர்டிகுலர் கேஸை வந்து நீங்க தயவுசெய்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஒரு இமிக்ரேஷன் அட்டர்னியை அணுகி தயவுசெய்து பேசுங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஜென்ரலாக தான் பேச போகிறோம், நாட் ஃபார் எனி ஸ்பெசிஃபிக் கேஸ். ஸோ அதை வந்து அந்த டிஸ்க்ளைமரை வந்து சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. ரொம்ப நன்றி அம்மா. நிறைய பேர் வந்து இந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் மெசேஜ் நம்பிட்டு இருக்கிற மாதிரி கவிதா சொன்னாங்கன்னு போய் சொல்லிடக்கூடாது. பட் ஐ மீன் யூ ஆர் குவாலிஃபைட் பர்சன், பட் எவ்ரி கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அது நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஸோ முதல்ல தொடங்குறது வந்து இப்போ நம்ம எல்லாருமே இங்க வந்து வந்தேரிகளா வந்திருக்கோம், ஏலியன்ஸா வந்திருக்கோம். இப்போதான் நம்ம புது புது டேர்ம்ஸ் எல்லாம் கேள்விப்படுறோம். இப்போ குறிப்பா வந்து சேவிஸ் அப்படின்னு சொல்றாங்க, SCVAS அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன அது, அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது முக்கியமா, யார் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதை வந்து அதுல இருந்து தொடங்கலாமே. கண்டிப்பா. இப்போ வந்து இது ஒரு பர்னிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். செவிஸ்னா வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதுதான், அதாவது இது வந்து இட்ஸ் டேட்டா பேஸ் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். இதை வந்து டிஹெச்எஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியில் இருக்கிற ஐஸ், இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் மூலமாக இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டும், வர ஸ்டூடெண்ட் அந்த அந்த முதல்லையே ஒரு ஃபீஸ் கட்டணும். அதுக்கு செவிஸோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துட்டு இங்கே வந்து அவங்களோட டிஎஸ்ஓ, காலேஜ் டிஎஸ்ஓ வந்து அதனோட ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து அந்த செவிஸில் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். ஸோ செவிஸ் இஸ் தி மெயின் திங் ஃபார் த ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்டாக இங்கே இருக்கணும்னா செவிஸில் இருக்கணும். அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் அது மானிட்டர் பண்ணும். ஐஸும் மானிட்டர் பண்ணுவாங்க. இது வந்து 2003 அப்புறம் அந்த 9/11 அப்புறமா அதை தொடங்கினாங்க. ஸோ அதுலேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் மானிட்டர் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் ஐஸும் டிஹெச்எஸும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ இதுதான் செவிஸ். சூப்பர், ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இவ்வளோ நாள் நீங்க சொன்ன மாதிரி வந்து இது இப்போதான் பாப்புலர் ஆயிட்டு வருது. ஸோ எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ இந்த செவிஸ்ல நீங்க என்ட்ரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுவாங்க, யூனிவர்சிட்டி வந்து ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வீசா அப்ளை பண்ணி வர்றீங்க. ஸோ இதுல யூனிவர்சிட்டி தான் வந்து ஒரு மெயின் பார்ட். தே ஹேவ் டு ஃபர்ஸ்ட் அப்ரூவ், அந்த ஸ்டூடெண்ட் வரதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். பட் இப்போ என்ன பாக்குறோம்னா, அது இது உங்ககிட்ட கிளாரிபிகேஷன் தேவைப்படுது. இதுல வந்துட்டு செவிஸ்ல வந்துட்டு திடீர்னு சொல்லிட்டு ஐசோ இல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி போய் அந்த ஸ்டூடெண்டோட விசாவை கேன்சல் பண்ணிடுறாங்க. அதை யூனிவர்சிட்டிக்கு தெரியப்படுத்துறது இல்லை அப்படின்றாங்க. குறிப்பா வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்து நியூ ஜெர்சியில வந்து ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்களோட செவிஸ்ல இருக்கிற ரெக்கார்ட்ல வந்துட்டு அவங்களோட விசா வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆனா பல்கலைக்கழக வேந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு இது தெரியவே இல்லை, எங்களுக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு இருக்காங்க. சோ இது இப்படி பண்ண முடியுமா? ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தெரியப்படுத்தணுமா? வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ரோல் ஆஃப் யூனிவர்சிட்டி, அண்ட் இதுல எங்க ஐஸ் வருதுன்னு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் 12 பேர் நியூ ஜெர்சின்னு சொன்னீங்க. பட் நாஃப்சா வந்து விச் இஸ் அ இன்டர்நேஷ்னல் எஜுகேஷனுக்கு வந்து இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து
800 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல இந்த செவிஸ் டெர்மினேஷன் நடந்திருக்கு இப்போ வாவ். அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈவன் டிஹெச்எஸ் சொன்னது 300 பேர் தான் சொன்னாங்க லாஸ்ட் வீக்குன்னு சொல்லும் போது, பட் 800 பேருக்கு மேல, ஏன்னா நமக்கே தெரியறதுன்னு எங்க பார்த்தாலும் வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா நார்மல் ஆக்டிவிட்டீஸை வந்து டிஎஸ்ஓ தான் மானிட்டர் பண்ணுவாங்க. அதாவது கரெக்டாக வந்து டிஸ்மிஸல் ஏதாவது இருக்கா, வித்ட்ரா பண்ணிட்டாங்களா, ஸ்கூலுக்கு ஒழுங்காக வராங்களா, இல்லைன்னா வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்னால அவங்களுக்கு வந்து ஆஹ், இந்த ஸ்டூடெண்ட் விசா வந்து ஒழுங்காக கிளாஸ்க்கு வராதனாலையோ வேற எதுனாலையோ இல்லை அன்ஆத்தரைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்னால இதனாலெல்லாம் ப்ராப்ளம் வருதா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க தான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது அப்டேட் பண்ணுறாங்களா இல்லையான்றதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க ஐஸ் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் விசாக்கும் இந்த ஸ்பான்சர் வந்து J1 விசாக்கும் அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நார்மல். பட் தெர் ஆர் அதர் ரீசன்ஸ் ஒய் ஐஸ் வந்து அந்த வேலையை பண்ணலாம். அந்த SEVPன்ற வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் ப்ரோக்ராம் மூலமாக தே கேன் டூ தட். என்ன அப்படின்னா ஏதாவது வந்து இந்த வயலேஷன், அதாவது நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் இருந்தாலோ, இல்லைன்னா வந்து இப்போ வேற ஏதாவது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து ஏதாவது அந்த அவங்க பேர் வந்தாலோ, இல்லை கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் செக்ல வந்து அவங்க பேர் வந்தாலோ, ஸோ இல்லாட்டி வேற இப்போ இப்போ என்னன்னா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அவங்க விசாவை கேன்சல் பண்ணியிருந்தாலோ, ஸோ இது மாதிரி ரீசன்னால வந்து இங்கே செவிஸை அவங்க டெர்மினேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் இவங்க இப்போ செஞ்சுருக்காங்க. பட் செஞ்சும் போது என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ரீசன்னு ப்ராப்பராக வந்து சொல்லலை. ஸோ என்ன என்ன ஒரு இதுவாக போயிட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் இஷ்யூ, அப்புறம் ஏதோ ஒரு டிஓஎஸ் கேன்சல் பண்ணிடுச்சு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு வேகான ரீசன்ஸ்னால சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பர் என்ன ரீசன் எந்த இதுவுமே கம்யூனிகேட் பண்ணாததுனால ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. டெஃபினட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. தே ஆர் ஸ்கேர்ட். ஏன்னா தேர் இப்போ பார்த்தீங்கன்னா தேர் ஆல் இன் mid-20s அப்படி தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் தெம் அட்லீஸ்ட். ஸோ ஊரை வேற வெளிநாட்டில் வந்து தே ஹாவ் டு டீல் வித் திஸ் அலோன். ஸோ இட்ஸ் காஸ் ஸோ மச் ஃபியர், ஆங்ஸைட்டி அண்ட் கன்ஃபியூஷன், ஸோ மச் ஆஃப் என்ன சொல்கிறது வந்து இட்ஸ் வெரி டிஸ்டர்பிங் இவெண்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலர்லி ஒன்று தான் வந்து அவங்க கிட்ட சொல்ல முடியும், தே ஆர் நாட் அலோன். ஏன்னா முதல்ல வந்த அப்புறம் எதுக்காக எனக்கு வந்திருக்கு அப்படின்னே தெரியல. சம் டிராஃபிக் வயலேஷன்ஸ்க்காக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சாரி, சம் டிராஃபிக் வயலேஷன்ஸ்க்காக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் சில பேருக்கு வந்து ஏதாவது ப்ரோட் ஆஃப் என்ட்ரிலேருந்து அவங்கள வெளியில் அனுப்பிச்சிருந்தா, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் லாஸ்ட் வீக் எனக்கு வரும்போது போர்ட் ஆஃப் என்ட்ரியில் வந்து அவங்க உள்ளே வரும்போது ஏதோ அந்த லோன் டாக்குமெண்ட்ஸில் ஏதோ ஒரு டைப்போ எரர் இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து இந்த பையன் சொல்லியிருக்கான், நீங்கள் வேணால் கேட்டு பார்க்கலாம் அவங்க கிட்ட, பேங்க் லோன் டாக்குமெண்ட்டில் கேட்டு பார்க்கலான்னா, பட் தே செட் லைக் தட்ஸ் யூ ஷுட் ஹவ் வெரிஃபைட்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க திருப்பியும். இந்த பையன் போயிட்டு நான் திருப்பியும் அந்த இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு திருப்பியும் விசா வாங்கிட்டு, பிகாஸ் விசா கேன்சல் ஆயிரும் இல்லையா, திருப்பியும் அதெல்லாம் காமிச்சு விசா வாங்கிட்டு உள்ள வந்திருக்கான். இது நடந்தது 2023 ஜான்வரியில. இப்போ அவனோட சர்வீஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலதெல்லாம் வந்துட்டு இப்போ புதுசா கார் வாங்கி ஓட்டின்னு வரும்போது இன்சூரன்ஸ் இல்லை, அந்த மாதிரிலாம் கூட டிராஃபிக் வயலேஷன்ஸ். ஸோ இது மாதிரி ரொம்ப நார்மலாக நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் கூட கேன்சல் பண்ணுறதுல வந்து இட் இஸ் வெரி டிஸ்டர்பிங். இப்போ அதுதான் போயிட்டு இருக்கு. அண்ட் அதெல்லாம் வந்து தே ஆர் பிரிங்கிங் அண்டர் லைக் விசா கேன்சலேஷன் பிகாஸ் ஆஃப் தேர் வாஸ் அ ப்ரையர் வயலேஷன் ஆர் அன் அரெஸ்ட் டியூரிங் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அந்த மாதிரி கொண்டு வராங்க எல்லாத்தையும். அண்ட் இட் குட் பி லைக் விசா கேன்சலேஷன் ஆர் இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா அண்ட் செக்யூரிட்டி த்ரெட் அப்படி கூட கொண்டு வராங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் நவ். ஓகே. ஆனா இந்த இது அரசியல் பார்வையில பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி இந்த காரணங்களுக்காக அரெஸ்ட் பண்ணாலும் ஆர் தே டைட் இன் சம் வே டு தி ஆக்டிவிட்டீஸ்? இப்போ வந்து நம்ம லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டியில வந்து என்கேம்ப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதுல இன்வால்வ் ஆன ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணி பண்றாங்களா, இல்ல ரெகுலரான ப்ராசஸ்ல ஆஃபிஷியல் ஏர்ஸா பார்த்துட்டு ப்ரொசீஜரலா பார்த்து பண்றாங்களா? இது வந்து ஒரு டார்கெட்டட் ஆக்டிவிட்டின்னு பாக்குறாங்களா? என்ன ஒரு லாயர் கம்யூனிட்டியில இதை பத்தி என்ன பேசிக்கிறாங்க? ரொம்ப டார்கெட்டட் நினைக்கிறாங்களா?
டார்கெட்டட் எல்லாம் இது வந்து முதல்ல அப்படி ஆரம்பிச்சிருந்தாலும் முதல்ல அப்படி நம்ம பார்க்கும்போது சில இந்த பாலஸ்டைன் சப்போர்ட்டர்ஸ் அந்த மாதிரி ஆரம்பிச்சது. ஸோ யூ கேன் அந்த ப்ரொட்டஸ்ட்லலாம் கலந்துக்கிறதுல கொலம்பியா யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி கலந்துக்கிறாங்க. அப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து இதெல்லாம் செய்யும் போது இட்ஸ் வியூட் அஸ் நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட். ஸோ அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நிறைய அப்படிதான் ஆரம்பிச்சது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லவே இல்லை. எதுனால ஒரு அரெஸ்ட் பண்ணி நிறைய விஷயத்துல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் வந்து கால் வந்தது. இது வந்து ஜஸ்ட் 2 பேரும் சண்டை போட்டு வந்து இமீடியட்டா டிஸ்மிஸும் ஆயிடுது கேசஸ்லாம். சில கேஸ் எல்லாம் போகவே இல்லை, வார்னிங் வந்திருக்கு. ஸோ வேற யாராவது வீட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டு வார்னிங் வந்திருக்கு. ஐ மீன் சம்திங் அந்த மாதிரிலாம் வந்து தே ஹாவ் வெரி வெரி மைனர் வார்னிங்ஸ். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வாட்டி வந்து டெர்மினேஷன் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அ வயலேஷன் அப்படிதான் சொல்றாங்க. இது வந்து ஏபிஏ அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் ஆக்ட்னு இருக்கு, அது வயலேஷன். அண்ட் 5th அமெண்ட்மெண்ட் வயலேஷன், டியூ ப்ராசஸ் ப்ராப்பரா வந்து ஒரு தேவர் நாட் ஹர்ட் ஆர் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஸோ அப்படிங்கிற ஒரு வயலேஷன்ல தான் இதை பார்க்குறாங்க இப்போ. ரொம்ப நன்றி. அது ஸோ இந்த சிவிஸ்ல வந்துட்டு நீங்க விசா கேன்சலேஷன் பண்ணிச்சுன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ரீகோர்ஸ் இருக்கு? ஸோ பிகாஸ் 30 நாள்ல வெளியேற்றப்படும் அப்படிங்காங்க. இப்போ அதை தவிர இப்போ வந்து ஐஸ் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து they can enter into the colleges and arrest them அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெற்றவங்களுக்கு குறிப்பா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கோ இல்ல சீனாவில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது தவிர மற்ற நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. ஸோ குறிப்பா இந்தியா பெற்றோர்கள் வந்து பல லட்சம் செலவு பண்ணி அனுப்புறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன கிளரிக்கல் எரர் ஏற்பட்டுச்சுங்கிறதுக்காக உங்களை டிபோர்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த அந்த விசா கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன லீகல் ரீகோர்ஸ் என்ன பண்ணணும் இமிடியேட்டா? இது வந்து ஒரு $1 million கொஸ்டின். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியல இன்னும். ஏன்னா இப்பதான் இது மாதிரி நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரீஇன்ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம். நார்மலாக சர்வீஸ் டெர்மினேஷன் இருந்தால் ஏதாவது தப்பாக நடந்த சம்டைம்ஸ் நேம் மிஸ்டேக்னால கூட நடக்கலாம் அது. ஸோ யாரையாவது வந்து மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம்ல, அதில் கூட நடக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கும் போது நிறைய விஷயங்கள்னால, அதாவது சிலது வந்து டேட் வந்து சரியாக பண்ணலை, அந்த மாதிரி விஷயங்களில் கூட சர்வீஸ் டெர்மினேஷன் நடக்கலாம். அந்த மாதிரி நடந்திருக்கும் போது ரீஇன்ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று பண்ணலாம். திருப்பியும் ஏதோ தெரியாமல் நடந்ததுன்னு சொல்லிட்டு ரீஇன்ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம். இப்போ அதை வந்து ஆப்ஷனாக சொல்கிறாங்க, ஒரு ஆப்ஷனாக. பட் ஆனால் அதுலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து இம்மீடியட்டாக நடக்க போகிறது இல்லை. ஓகே தானே? ஸோ இது வந்து இம்மீடியட்டாக நடக்க போகிறது இல்லை. இந்த விசா, அதாவது இந்த விசா ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு டேக் டைம். ஸோ இட் இஸ் நாட், அதாவது இப்போ வந்து டெர்மினேஷன்லாம் நீங்கள் 10 நாள் 30 நாளெல்லாம் கிடையவே கிடையாது. இட்ஸ் இம்மீடியட்டாக வந்து அவங்க அவுட் ஆஃப், ஐ மீன் இஃப் தே வில் ஸ்டார்ட் அக்ரூவிங் அன்லாஃபுல் பிரசன்ஸ். ஓகே. ஸோ வந்து இன்னொரு பிரச்சனை வந்து அன்லாஃபுல் பிரசன்ஸ்ல வந்துட்டு இப்போ April 11th வரைக்கும் ஒரு புது ரூல் போட்டிருக்காங்க. இஃப் யூர் அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ், இஃப் அவுட் ஆஃப் ஸ்டேயிங், இமீடியட்டா போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நாட் இன் சர்வீஸ் பட் அனதர் சிஸ்டத்துல போய் இன்னொரு சிஸ்டத்துல போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு புது ரூல் சொல்லியிருக்காங்க. ஸோ 11 daysல அதை வச்சு தான் நான் 30 daysன்னு கேட்டேன். இல்ல அதுவும் ஓகே. ஆமா, இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஆனா வந்து இதுக்கு வந்து தனி 30 days எல்லாம் இல்ல, இமீடியட்டா வந்து அன்லாஃபுல் பிரசன்ஸ். இப்போ என்னன்னா 180 daysக்கு மேல இவங்க அன்லாஃபுல்லா பிரசன்ஸ் இருந்ததுன்னா 3 வருஷத்துக்கு உள்ள வர முடியாது, அப்புறமா போயிட்டாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி இப்போ 1 வருஷத்துக்கு மேல இருந்தாங்கன்னா 10 வருஷத்துக்கு உள்ள வர முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இப்போ ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ வந்து ரீஇன்ஸ்டேட் பண்றாங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. இட் கேன் டேக் 6 months or 7 months 8 months எதுக்குனாலும் ஆகலாம். ஸோ அதனால என்ன பண்றாங்க, இப்போ நிறைய அட்டர்னிஸ் வந்து ஃபெடரல் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஸோ இது வந்து டியூ ப்ராசஸ்க்கு எதிரானது, இது 5th அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிரானது, அண்ட் ஏபிஏவை வயலேட் பண்ணியிருக்கு. ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுக்குற இதெல்லாம் வந்துட்டு வயலேட் பண்ணியிருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் ஆக்ட் வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெடரல் கோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய அட்டர்னிஸ் அதை செய்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ஷன்னு இப்போ நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு கேஸ் வந்து என்னன்னா மண்டே அன்னைக்கு ஃபைல் பண்ணாங்க ACLUலேருந்து.
அவங்க ஃபைல் பண்ணதை வந்து ஒரு நியூ ஹாம்ஷயர் கோர்ட்ல ஃபைல் பண்ணும்போது நியூ ஹாம்ஷயர் கோர்ட் வந்து வென்ஸ்டேவே எடுத்துட்டு ஒரு டெம்பரரி ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க டு நாட் டு என்ஃபோர்ஸ் திஸ் இந்த மாதிரி அவங்கள சர்வீஸ் டெர்மினேஷன் பண்ண முடியாது, ஸோ திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணணும்னு ஃபெடரல் ஜட்ஜு சொல்லியிருக்காரு நியூ ஹாம்ஷயர்ல. ஸோ அது வந்து while the case is pending, கேஸோட இன்னும் டிசைட் ஆகலை. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட் விசா இஸ் இட் அ பெர்மனன்ட் ஒன் கிடையாது. அது இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இன்னும் கவர்மெண்ட் வந்து அதுக்கு பதில் சொல்லலை. அதுக்கு மூலமா அட்லீஸ்ட் ஒரு டெம்பரரி ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் கொடுத்துட்டு தே ஹவ் செட் தட் நீங்க வந்து ஸ்கூல் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் குட் திங் ஹேப்பன். பட் as I said, like every case is different. ஒரு டிராஃபிக் வயலேஷனும் ஒரு ஃபெலனியும் ஒன்றா இருக்காது இல்லையா? ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கேஸும் டிஃப்ரெண்ட். அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து தட்ஸ் வாட் ஐ செட் தட் சில அட்டர்னிஸ் எல்லாம் தே ஆர் ஃபைலிங் அ மாஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். அதாவது 2 கிளாஸ் ஆக்ஷன் மாஸ் ஆக்ஷன் இருக்குது. கிளாஸ் ஆக்ஷனில் வந்து எல்லா டிஃபெண்டன்ஸும் கம்பைன் பண்ணி ஒரே பெட்டிஷனர் அகேன்ஸ்ட் போவாங்க இல்லையா? இந்த மாஸ் ஆக்ஷன் வந்து என்னன்னா தனித்தனியாக நிறைய பேர் ஸோ அது வந்து ஃபைல் பண்ணுவாங்க அந்த கேஸுக்கு. ஸோ அது மாதிரி ஃபைல் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து டிஃபர் ஆகும் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அட்டர்னிஸை வந்து ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை, தட் இஸ் ஒன் பெஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தட் இஸ் அவைலபிள் நவ். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் சஜஸ்டிங். இப்போ ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு பைசோ, பட் எனிவே யூ செக் வித் யுவர் இமிகிரேஷன் அட்டர்னி. சூப்பர், ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு நம்ம எம்ப்ளாயி பேஸ்டு விசாஸ் நிறைய பேர் இருக்கும். இந்தியன்ஸ் வந்து H1B விசாஸ், H4B விசாஸ், அப்புறம் வந்து கிரீன் கார்டு வச்சிருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து சர்வீஸ்ல வர மாட்டாங்க பிகாஸ் ஸ்டூடெண்ட். கரெக்ட். ஸோ அவங்களுக்கும் இப்போ வந்து நான் H1Bல இருக்கிறேன், ஒரு கார் ஓட்டிட்டு போகிறேன், ஒரு ராங் பார்க்கிங் ஸ்பாட்ல வச்சு கார் நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் இந்த பயம் இருக்கா? இதே மாதிரி வந்து டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு domestic violence நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு இது மாதிரி இது will the same law applicable only to employee based visas also? ஏன்னா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சர்வீஸ் டெர்மினேஷன் ஒன்று இருக்காது, ஆனா வரலாம். ஸோ என்ன நான் இமிகிரண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் வந்து ஒரு நோட்டீஸ் ஆஃப் இன்டென்ட் டு ரிவோக் ஒன்று அனுப்பணும் முன்னாடி. ஸோ எதனால வந்து நாங்க வந்து உங்களோட ஸ்டேட்டஸை ரிவோக் பண்றோம், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இதனாலன்னு ரீசன்ஸ் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு தான் அவங்க வந்து எடுக்கணும். ஸோ அதனால H1Bக்கு வந்து இமீடியட்டாக அந்த மாதிரி பண்ணுற திட்டு இல்லை. ஆனால் ஒரு வயலேஷன்னாலோ ஒரு அரெஸ்ட்னாலேயோ அது பண்ணுவாங்க. பிகாஸ் நார்மலாக DUI இல்லைன்னா ஷாப் லிஃப்டிங் இதை மாதிரி பண்ணும்போது விசாவை வந்து ஒரு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க போயிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆர்டர் வந்தது அப்படின்னு அதை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு காமிச்சு விசா வாங்கிட்டு வரலாம். ஸோ இது நார்மலாக நடக்கிறது தான். 2 விஷயம் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிளாரிஃபை திஸ். ஏன்னா ஸ்டேட்டஸ் வேற, விசா வேற. இப்போ வந்து இப்போ விசா நம்ம ஒன்று வாங்கிட்டோம்னா அது உள்ள வரத்துக்கு தான் இல்லையா? ஸோ அது வந்து உள்ள வரத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. இங்க வந்து நீங்க ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணும் வாட் எவர் இட் இஸ். ஸோ அதுவே நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ எல்லாமே விசா அப்படி சொல்லுவாங்க. ஸோ பட் இல்லை, இட்ஸ் இங்க வந்து உங்களோட I-94 இஸ் வாட் கண்ட்ரோல்ஸ். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் வந்து நார்மலாகவே என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஒருத்தர் உள்ள வந்தீங்கன்னா, ஒரு விசால வந்தீங்கன்னா அந்த விசாவோட லிமிட்டேஷன்ஸை தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, ஸ்டேட்டஸ்னா என்ன, I-94னா என்ன. இப்போ H4ல வரவங்க சில பேர் வந்து எனக்கு வருவாங்க, 1 வருஷமா நான் வந்து இது பண்ணல, எக்ஸ்டெண்ட் பண்ணலை, நான் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு, பிகாஸ் நான் இந்தியா போயிட்டு நான் வாங்கின்னு வரலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு I-94னா என்னன்னு தெரில. நான் முதல் தடவை அப்படியே வாங்கிட்டு வந்ததுனால அப்படிதான் செகண்ட் டைம் போய் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. எப்போ நான் வெளியில் போகிறேனோ அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தெரியும். அதாவது நீங்கள் யார் என்ன விசாவில் வரீங்களோ அந்த விசாவோட லிமிட்டேஷன்ஸ் தெரிஞ்சுக்கங்க. ஒர்க் பண்ணலாம். இப்போ F1 கூட தயவுசெய்து அன்ஆத்தரைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்லாம் இன்வால்வ் ஆகி உங்களோட இதை ரிஸ்க் பண்ணிக்காதுங்க. F1ஓட ஸ்டேட்டஸ் எது நீங்கள் பண்ணணுமோ அதை மட்டும், ஏன்னா அதை ஒத்துண்டு தான் இந்த கண்ட்ரிக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. தட் இஸ் வாட் மை ரிக்வெஸ்ட் வுட் பி. பர்ஃபெக்ட்.
ஈவன் இன்னொரு சோஷியல் மீடியா எதுவுமே வந்து சொல்றேன். ஏன்னா அந்த கிளிக் சிண்ட்ரம்னால யாரோ ஏதோ பண்றாங்கன்னு போய் லைக் பண்றாங்க. தே டோன்ட் ஈவன் ரீட் இட். கரெக்ட் ஸோ கரெக்ட் அதை போய் லைக் பண்ணிடுவாங்க, ஆர் சம்திங், ஆர் தே கெட் கேரிட் அவே பை த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க யூ ஹாவ் டு பி வெரி வெரி காஷியஸ். ஸோ தட் இஸ் வாட் ஐ வுட் ரிக்வெஸ்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிபடி. இன்னொன்னு, தேங்க்யூ தட்ஸ் வெரி 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 வேலிட் பாயிண்ட்ஸ். அடுத்தது வந்து இப்ப நம்ம பெற்றோர்கள் நம்ம இங்க விசிட்டர் விசால வர்றாங்க. லாட் ஆஃப் ரீசன்ஸ் வந்து இப்ப எல்லாருமே கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க. ஃபார் வாட் எவர் ரீசன் இப்போ வந்து இப்போ 10 இயர்ஸ் விசா கொடுக்குறாங்க. தென் பட் நீங்க சொல்ற மாதிரி விசா 10 இயர்ஸ் கொடுத்துருவாங்க. பட் போர்ட் ஆஃப் என்ட்ரில they'll give it you for ஸ்டேட்டஸ் will be given for 3 months or 6 months கொடுக்குறாங்க. ஸோ வாட் எவர் ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தே ஹேட் டு ஓவர் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னால நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே வந்துட்டு சரி இன்னும் 2 மாசம் தானே ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி போயிடுறாங்க. அவங்களும் விட்டுருக்காங்க. பட் நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் யூஆர் ஓவர் ஸ்டேயிங் த ஸ்டேட்டஸ் இல்லைங்களா? சோ அவங்க கரெக்ட். என்ன பண்ணணும்? அவங்க வந்து இப்போ வந்து ஒரு பெற்றோர் வந்திருக்காங்க, ஒரு 6 மாசத்துக்கான ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு, I-94 ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 1 month ஆர் மேபி 3 months எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அவங்க? ஆமா, முதல்ல வந்து I-94 போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ முன்னாடி மாதிரி நம்ம பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் பண்ணிலாம் ஸ்டேபிள் பண்ணிலாம் கொடுக்கறது இல்லை. இப்போ cbp.gov போயிட்டு I-94 நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எது வரலும் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்கன்னு தயவு செய்து பாருங்க. பார்த்துட்டு சம்டைம்ஸ் எல்லாருமே 6 months அசியூம் பண்ணிப்பாங்க. சம்டைம்ஸ் இட் குட் பி 3 months. ஸோ அதனால நீங்க 6 months கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ சப்போஸ் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டி வந்ததுன்னா தயவு செய்து எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணலாம். ஆன்லைன்ல நீங்களே போய் ஃபைல் பண்ணலாம். ஒரு திருப்பியும் ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் வச்சுக்கணும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் எனி விசிட்டர். யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் பிளான் டு கோ பேக். அதுக்கு ஒன் ஆஃப் த திங் இஸ் ரிட்டர்ன் டிக்கெட். ஸோ அதை வந்து காமிச்சிட்டு, ஸோ யுவர் இதை ஒரு ஆன்லைன்லேயே போய் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 539 ஃபார்மை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு அட்டர்னியை அணுகி பண்ணிக்கலாம். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் தட் ஒரு 2 நாள் இருந்தால் கூட தயவு செய்து ரிஸ்க் எடுக்காதுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் இட் ஆல் டிபெண்ட்ஸ். சம் ஆஃபீஸர்ஸ் வில் பி ஓகே, சம் ஆஃபீஸர்ஸ் வில் டெஃபினட்டாக இது பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. 180 டேஸ்க்கு மேலே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன I-94 முடிஞ்ச அப்புறமா இட்ஸ் கால்ட் அன்லாஃபுல் ப்ரெசன்ஸ். 180 டேஸ்க்கு மேலே இங்கே இருந்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு நீங்கள் உள்ளே வர முடியாது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஸோ அடுத்தது இப்போ வந்து இந்த பொலிட்டிக்கல், இந்த காலில் அரெஸ்ட் இன்னைக்கு கூட ரூலிங்லாம் வந்திருக்கு. பட் அது சார்ந்த ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரைட், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், ஃப்ரீடம் ஆஃப் சப்போர்ட்லாம் இருக்கு. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து அது வந்து இந்த இந்த அமெரிக்காவில் வசிப்பவர்கள் எல்லாத்துக்கும் அப்படின்றாங்க. அது வந்து சிட்டிசனா இல்லையான்னு பாகுபடுத்தல கான்ஸ்டிடியூஷன். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ காலில் மாதிரி ஆட்கள் இப்போ ஸ்டூடெண்டா வந்திருக்கேன், நான் ஸ்டூடெண்டா வந்திருக்கேன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் எனக்கு அப்ளை பண்ணணும் தானே? நானும் ஒரு இந்த கன்சூமர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். ஆனா என்ன ஏன் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு இந்த லாலேயே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, கம்பீட்டிங் ப்ரையாரிட்டிஸ் மாதிரி, கம்பீட்டிங் ரெண்டும் சரியா கரெக்டான ஆர்குமெண்டான்னு தெரியல. சோ அத பத்தி உங்களோட கருத்து என்ன? என்னன்னா இது வந்து ரொம்ப டிஸ்கஷனுக்கு உட்படுத்த வேண்டிய கருத்து தான். இருந்தாலும் என்னோட இது என்னன்னா, எதுக்காக அப்படி பண்ற முடிகிறது அப்படின்னா, முதல்ல டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரைட் இருக்கு. இங்க உள்ள வந்தவங்க எல்லாருக்குமே, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரைட் இருக்கு. நீங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் பண்றாங்க. பட் யாரை சப்போர்ட் பண்றீங்கிறது வந்து ஒன் ஆஃப் த திங். இப்போ பேண்ட் ஆர்கனைசேஷன் ஒன்று, அது ஒன்று யோசிக்கலாம். ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரைட் ப்ரொடெக்ஷன் இருக்கு. பட் ஒன்ஸ் அரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா அரெஸ்ட்னு வந்துடுறது. ஸோ நீங்க வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் யூ ஆர் அரெஸ்டட் ஹியர், விசா கேன்சலேஷன் அண்ட் நெக்ஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெர்மினேஷன் வந்துடும். So there are two different things. One is a First Amendment, but arrest, when there is an arrest, it will be considered as an arrest. Okay, so அதனால கேர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான். நீங்க சொன்ன மாதிரி இந்த பார்ட்டிசிபேஷன் அண்ட் ப்ரொடெஸ்ட் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்பெசிஃபிக்கா சர்வீஸ்ல ரெஜிஸ்டர் பண்றவங்க. இல்ல, ஒரு சந்தேகம் இருக்கு. அதாவது நீங்க அந்த இது கூட சொன்னீங்க, சோஷியல் மீடியா பத்தி கூட நீங்க சொன்னீங்க. சோ அத பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? பிகாஸ் அது நம்ம எல்லாருமே தெரியாம பண்றது இல்ல தெரிஞ்சு பண்றது. சில பேர்லாம் போட்டுட்டு கூட இருப்பாங்க, லைக்ஸ் டசன்ட் மீன் என்டார்ஸ்மெண்ட்ஸ், ரீட்வீட்ஸ் டசன்ட் மீன் என்டார்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட. ஆனாலும் அதெல்லாம் கூட நம்மளோட கிரே ஏரியால வராதா? இதெல்லாம் கூட இதுல மாட்டிக்குமா, சிக்கல்ல மாட்டிக்க வைக்குமா? ஆமா, என்னன்னா நேத்து வந்து ஒரு USCIS ஒரு ஒரு இமெயில் வந்தது எல்லாருக்குமே. அதாவது நீங்க வந்து நாங்க வந்து we are going to vet out the social media. இப்ப AI மூலமா சோஷியல் மீடியாவை கூட கண்காணிக்கிறாங்க.
ஸோ யார் வந்து எந்த ஆர்கனைசேஷனுக்கும் தப்பான இது பண்ணிடக்கூடாது, நீங்கள் வந்து வந்த வேலையை பாருங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ டூ திஸ், ஸோ வாட் எவர் வை யூ ஆர் ஹியர் அதை பாருங்க. ஸோ தட்ஸ் வாட் தேர் திங் இஸ். ஸோ நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவையும் செக் பண்ணுவோம். ஸோ டு செக் வெதர் யூ ஆர் சப்போர்ட்டிங் எனி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா. ஸோ தே ஆர் பிரிங்கிங் அண்டர் நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இதை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ மோர் தென் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட இவங்கெல்லாம் வந்து தே ஆர் ட்ரைங் டு யூனோ ஒரு வயலன்ஸை வந்து இங்கே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க, ஒரு அன்ரெஸ்ட்டை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க, அந்த மாதிரி வராங்க. நேற்று தான் ஒரு it's a topic for discussion whether it's violation of First Amendment rights என்னங்கிறது வந்து definitely, but அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் தானே எல்லாமே. ஸோ இன்டர்பிரிட்டேஷன்ல வந்து they are saying it's a threat, பட் so டு பி we are not சேஃப் going வந்து to allow that அப்படிங்கிறாங்க. டு பி சேஃப் வந்து இன்டர்நெட்ல மீம்ஸ் போடுறது, அதாவது ஆமா, பொலிட்டிக்கலி பொலிட்டிக்கல் மீம்ஸ். அக்ரவேட்டட் மீம்ஸ் போடுறது, இல்ல அதுக்கு லைக் பண்றது, ரீஷேர் பண்றது, இதெல்லாம் கரெக்ட். வந்துட்டு ஒரு நம்ம இமிகிரண்டா வந்திருந்தா தவிர்க்கிறது நல்லது. லீகல் ஸ்டேட்டஸ் இருந்தாலும் அது தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அது ஐ திங்க் இட்ஸ் வெரி கண்டிப்பா. குட் அட்வைஸ். ஐ திங்க் பீப்புள் ஷுட் ஃபாலோ இட். அடுத்தது வந்து இன்னொன்னு, இந்த இப்போ வந்து ஓபிடி கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ, இட் இஸ் ஸ்டில் நாட் அ லா பில். ஆமா, பட் இது ரொம்ப ப்ரூவிங்கா இருக்கு இப்போ அடுத்தது. ஏன்னா இதே மாதிரி தான் இப்போ வந்து பல லட்சம் செலவு பண்ணி நிறைய லோன் வாங்கி, வங்கிகள்ல லோன் வாங்கி லைன்ல நின்று, கன்சல்டேட்ல லைன்ல நின்று ஒரு ஸ்டூடெண்ட் இங்க வராரு. அவங்களுக்கு வந்து இப்ப இங்க வேலை வாய்ப்புகள் முன்ன இருந்த மாதிரி, இப்போ நீங்க 25-30 வருஷம் முன்னால வந்தப்போ வந்து கொஞ்சம் வேலை கிடைக்கிறது எளிமையா இருந்துச்சு. இப்போ வந்து இங்க இருக்கிற மாணவர்களே இருக்காங்க, அவங்க கூட போட்டி போட வேண்டிய நிலைமை. ஒரு வேலை கிடைக்கிறது குறிப்பா 3-6 மாதம் கூட ஆகலாம், இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலாம். ஆனா ஓபிடியை நம்பி தான் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஓபிடி எடுத்துருவாங்களா? அதனால வந்து இங்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் குறைஞ்சிருவாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? இப்ப நான் வந்து ஜூன் 10ஆம் தேதி என்னோட கோர்ஸ் முடிக்கிறேன்னா உடனே எனக்கு வேலை கிடைச்சிருக்கணுமா, இல்லைன்னா நான் ஊருக்கு திரும்பி போயிடணுமா? இந்த மாதிரி பயம்லாம் இருக்கு. இதை கொஞ்சம் விளக்குங்க. முதல்ல ஓபிடிக்கு வந்து என்னன்னா, அவங்க வந்து ஒரு 90 டேஸ் வரணும் ஃபர்ஸ்ட் இனிஷியல். அதாவது 2 இது இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஓபிடி வந்து 90 டேஸ் வரையிலும் அவங்க வேலை இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது வந்து அண்ட் அன்பெய்டு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கலாம் ஓபிடியில். ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கலாம். இந்த செகண்ட் இயரில் அந்த மாதிரி இருக்க முடியாது. யூ ஹாவ் டு பி பெய்ட் அண்ட் கம்பைண்டாக ஒரு 120 டேஸுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ தெர் இஸ் நோ ப்ரிவைலிங் வேஜ். ஸோ என்ன வேணாலும் வேஜ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஓபிடி. பட் ஓபிடியில் வந்து டெஃபினட்டாக வந்து இட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டு கோ இன் டு த H1B. ஸோ இது வந்து இருக்கு. ஸோ என்னோட கருத்து வந்து அதை மேபி அந்த 1 இயராக மாற்றலாமே தவிர அதுவுமே எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, ரொம்ப நல்லா சொன்னீங்க. அடுத்தது வந்து இந்த டெம்பரல் ப்ரொடக்டட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்தியர்களுக்கு வந்து டெம்பரல் ப்ரொடக்டட் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. எதுக்குன்னு எனக்கு, ஏன்னா அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கொடுக்கறது வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு கலாமிட்டி இருந்ததுனாலோ, ஏதாவது இப்போ அந்த ஹைத்தி இது வரும்போது கொடுத்தாங்க, நேபாள் எர்த்குவேக் போது கொடுத்தாங்க. இந்த மாதிரி அன்ரெஸ்ட், எங்காவது பொலிட்டிக்கல் அன்ரெஸ்டோ இல்லைன்னா நேச்சர்னால வந்த அன்ரெஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அப்போ கொடுப்பாங்க. ஐ டோன்ட் நோ வை இண்டியன்ஸ் வந்து டிபிஎஸ் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. அதை கொடுப்பாங்கன்னு எனக்கு ஐ டோன்ட் திங்க் தே வில் கிவ் இட். இந்த டே 1 சிபிடிங்கிறாங்களே, அந்த இது வந்துட்டு மாணவர்களுக்கு நல்ல ஆப்ஷனா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜென்ரலா அதாவது மாணவர்கள் எடுத்துக்கலாமா அதை? டே 1 சிபிடி நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. தெர் ஆர் ரீசன்ஸ். வந்து இப்போ H1B அவங்களுக்கு லாட்ரியில் வரல, அந்த மாதிரி இருந்து திருப்பியும் தே ஹாவ் டு கெட் இன் டு த F1 அப்படின்னு வரும்போது தே ஆர் ஆப்டிங் ஃபார் த டே 1 சிபிடி. இதில் வந்து டிஎஸ்ஓவே கொடுக்கலாம். இட் இஸ் நாட் இப்போ இஏடிலாம் வந்து USCIS கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி கிடையாது. இது வந்து இவங்க வந்து இப்போ அந்த யூனிவர்சிட்டியோட டிஎஸ்ஓவே இது கொடுக்கலாம். அதனால ஃபாஸ்ட் அப்ரூவல் இது. ஸோ அந்த அதாவது அவங்களோட கோர்ஸ் சம்மந்தப்பட்டு இருக்கணும். ஸோ எல்லா கோர்ஸுக்கும் அது அவைலபிளாக இருக்க முடியாது. ஸோ நல்ல யூனிவர்சிட்டியாக இருந்ததுன்னா அதே சமயம் நீங்கள் உங்களோட எஜுகேஷனோட ஃபிசிக்கல் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் த
ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் ஒரு அட்டெண்டன்ஸ் என்னென்னலாம் ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணினீங்கன்னா there are so many documentary requirements for the day one CPT. And நல்ல காலேஜா பார்த்து whoever is offering, not all the college, all the universities are offering the day one CPT. ஸோ எந்த நல்ல யூனிவர்சிட்டியா இருந்ததுன்னா இட் இஸ் ஓகே. Okay. அண்ட் உங்களோட பர்டிகுலர் கேஸை பொறுத்து இஃப் இட் இஸ் ஆப்ஷன் இஸ் அவைலபிள் யூ கேன் டூ தட். இப்போ இதுல வர்றவங்க H4ல வர்றவங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் விசா இல்ல படிக்க ஆரம்பிச்சு இந்த டே ஒன் சிபிடில வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிக்க முடியுமா? எடுத்துக்கிறாங்க, நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. தட் இஸ் வாட் தே ஆர் டூயிங். அண்ட் இட்ஸ் ஐ மீன் அகெயின் இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி கோர்ஸ் யூனிவர்சிட்டி அண்ட் விட்ஸ் பி அ ஸ்ட்ரிக்டர் ப்ராசஸ். இப்போ யூஎஸ்ஏஸ்க்கு ஆப்வியஸ்லி நீங்கள் H1க்கு வந்து தான் ஆகணும் இல்லையா? அடுத்தது தட் இஸ் வாட் இஸ் இன் லைன் அடுத்தது வரும்போது. ஸோ அப்படி வரும்போது இந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த H1Bயை மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணீங்களா, அண்ட் டிட் யூ அந்த கரெக்டாக ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருந்ததா, அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட்ஸ் கொடுங்க. இப்போ வந்து இவங்க வேற ஏதோ ஒரு ஊரில் இருப்பாங்க, யூனிவர்சிட்டி வேற ஏதோ ஒரு ஊரில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய பேர் நான் டிரைவ் பண்ணின்னு போகிறேன்னுவாங்க. அப்போ கேஸ் பில் அண்ட் அங்கே போயிட்டு மோட்டல் ரெசிப்ட் எல்லாமே வச்சுக்கணும். நிறைய பேர் வச்சுட்டு தான் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஹவு டிட் யூ டூ த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை வந்து டிட் யூ சாட்டிஸ்ஃபை த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸுங்க? அது ஏன்னா சில யூனிவர்சிட்டியில் அட்டெண்டன்ஸ் இருக்காது, அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட்ஸுக்கு. பட் ஸ்டில் தே வில் சே தட் பிகாஸ் அவங்க ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருந்ததுனால தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க டிஎஸ்ஓஸ். பட் ஸ்டில் தே ஹாவ் டு ப்ரூவ், த பர்டன் இஸ் ஆன் தெம் டு ப்ரூவ் தட் தே ஹாவ் complied with whatever the requirements of to maintain the student status. அதுதான். சூப்பர். ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் விசாஸ் வந்து EB1, EB2, EB3லாம் சொல்றோம். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம ஒரு எம்ப்ளாயர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்போ இந்த கோல்ட் விசான்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, பட் அதோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகம், 5 மில்லியன். ஸோ அதை வந்து நம்ம சாதாரண இந்திய மக்கள்னால பண்ண முடியாது, அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து வேற என்ன வழிகள் இருக்கு? இப்போ வந்து EB1ல வந்துட்டு செல்ஃபா நானே அப்ளை பண்ண முடியுமா, இல்ல எம்ப்ளாயரை சார்ந்ததா இருக்க முடியுமா? அப்படி எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்து இருந்தா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அங்க டியூ டு ரீலொகேஷன்னாலயோ இல்ல அவங்களோட டவுன் சைசிங்னாலயோ வேலை போயிடுச்சுன்னா அவங்க இந்த எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு வழியும் இல்லை, அவங்களும் திரும்பி போக வேண்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல வந்துட்டு என்னென்ன ஒரு H1Bல இருக்கிறவங்களுக்கு, H4ல இருக்கிறவங்களுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு? ஸோ நீங்க EB1 அண்ட் NIW ரெண்டுக்குமே வந்து செல்ஃப் பெட்டிஷன் பண்ணலாம். அதாவது எனக்கு வந்து யாருமே எம்ப்ளாயர் தேவையில்லை. ஆனால் அதனோட ரிக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாட் எவ்ரிபடி வில் பி குவாலிஃபைட் ஃபார் தட் அட் ஆல். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ யூடியூப்லேயும் லிங்க்டின்லையும் தே ஆர் கோச்சிங் தெம் டு பிகம் தட். ஸோ அது வந்து இப்போ முதல்ல வந்து ஒர்க் ஆகலாம். ஏன்னா அவங்க இல்லைன்னா கூட நீங்கள் பப்ளிகேஷன் போடுங்க, இந்தந்த பப்ளிகேஷனில் போய் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் தே ஆர் ஒரு டெம்ப்ளேட் வச்சு கைட் பண்ணுறாங்க. பட் பேசிக்லி இந்த விசாஸ் எதுக்குன்னா எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி இருந்ததுன்னா, அதாவது என்ன துறையிலையுமே நீங்கள் வந்து டாப் 10 அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, 10% இருந்தீங்கன்னா யூ வில் பி குவாலிஃபைடு. ஸோ பேசிக்லி அந்த EB1க்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வேவர் ஆப்வியஸ்லி நீங்கள் பண்ணுற வேலை வந்து அது வந்து ஒரு நேஷ்னல் இன்ட்ரெஸ்டோட இருக்கான்னு. இப்போ ரீசண்டாக நான் வந்து ஒருத்தருக்கு ஒரு சோஷியல் ஒர்க்கருக்கு பண்ணினேன். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த ட்ரமாட்டிக் பேக்ரவுண்டில் இருக்க சில்ட்ரனுக்கெல்லாம் வந்து ஷீ இஸ் டூயிங் த கவுன்சிலிங், அந்த மாதிரிலாம் நிறைய. ஸோ தெர் ஆர் சர்டன் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஆர் இப்போ வந்து ஈவன் சாஃப்ட்வேரில் பண்ணிங்கன்னா கூட வாட் இஸ் த நேஷனல், ஹவு டிட் த நேஷன் பெனிஃபிட், அந்த மாதிரி. ஸோ த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படிங்கிற மாதிரி. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், வாட் அபவுட் ஆர்டிஸ்ட்? ஏன்னா இப்போ வந்து அது வந்து NIWல வருமா இல்ல EB1ல வரலாம்? அதான் நீங்க வந்து அதுக்கு கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அந்த கேட்டகரிஸ் எப்படின்னா வந்து இப்போ EB1க்கு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க மேஜர் மீடியால உங்களை பத்தின ஆர்டிகல்ஸ் வந்திருக்கணும்.
அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்களோட அந்த ப்ரொஃபஷனல் ஏதாவது நீங்க எழுதி இருக்கணும் அந்த உங்களோட இதை பத்தி, ஆர் மேஜர் அவார்டு இருந்திருக்கணும். ஸோ இட்ஸ் நாட் லைக் கவர்மெண்ட் இப்போ வந்து பத்மபூஷன், பத்மஸ்ரீ, இப்போ கலைமாமணி அந்த மாதிரி ஒரு மேஜர் அவார்ட். ஸோ சில இடத்துல கலைமாமணி கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்க as a ஸ்டேட் அவார்டுன்னு. ஸோ இட் ஷுட் பி a நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அவார்ட் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு 10 கேட்டகரி, யூ ஷுட் பி த ஹையஸ்ட் பெய்ட், ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பெய்ட், டாப் பெய்டுன்னு சொல்லிட்டு இருக்கணும். அது ஒரு கேட்டகரி இருக்கு. ஓகே அதுக்கப்புறமா ஒரு சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு ஒரு 10 பேர்ட்டு ஒரு அவ்வளோ பேர்கிட்ட லெட்டர் வாங்கணும். தட் இன்னும் அவங்களோட ஓன் டேர்ம்ஸ்ல வை தே திங்க் தட் நீங்க இந்த ஃபீல்டில் வந்து டாப்னு. ஸோ பேசிக்லி உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அதனால என்ன வந்திருக்கு. ஸோ அது வந்து த டாப் எக்ஸ்பர்ட்ஸ் இன் த ஃபீல்டு, வை டு தே ஃபீல் தட் யூ ஆர் திஸ், அந்த மாதிரிலாம் EB1க்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஓகே சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணுங்க. ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் வந்து குவாலிஃபை ஆவாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஹிந்துல ரிவ்யூ இருந்தது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிவ்யூ இருந்ததுன்னா அது ஒன் ஆஃப் த கேட்டகரிஸில் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இங்கே வந்து டெஃபினெட்லி தே ஹாவ் டன் நிறைய இது ஒன் ஆஃப் த திங் வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் இருந்ததுன்னா, இப்போ அவங்க வந்து நிறைய டிக்கெட்லாம் விற்கிறாங்க இல்லையா, ஸோ அது கூட ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ்ன்னு காமிக்கலாம். லெட்டர்ஸ் ஃப்ரம் த ஆர்கனைசேஷன்ஸ் காமிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 இருந்தாலே வந்து யூ வில் பி குவாலிஃபைட் ஃபார் EB1. பட் அதை காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஈவன் அந்த 3-4மே இருந்தா கூட டோட்டாலிட்டி படி நீங்க வந்து இஃப் தே திங்க் தட் இது வந்து சும்மா நீங்க அந்த இடத்துக்குள்ள பிளேஸ் பண்ணிருக்கீங்களே தவிர இட்ஸ் நாட் தட் யூ ஆர் நாட் தட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம் அவங்க. ஓகே சூப்பர். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து இன்னொன்னு வந்து இது ரொம்ப நாளா இது வந்து நீங்க வந்தப்ப இருந்தே பேசிட்டு இருப்போம், 30-40 வருஷம் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா கெனேடியன் இமிகிரேஷன் சிஸ்டம் வந்து பாயிண்ட் பேஸ்ட். ஸோ அது என்னன்னா ஒரு பாயிண்ட் பேஸ்ட் இருக்கிறதுனால ஒரு கிளாரிட்டியோட எனக்கு இந்தந்த பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பிரெஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கெனேடியன்ஸ்க்கு யூல் கெட் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்க ஒரு மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். PhD முடிச்சா 25. ஸோ இட் இஸ் வெரி கிளியர்லி டிஃபைன்ட். பட் நாங்கள் EB1, EB2, EB3 அப்ளை பண்றப்ப வந்து there is little bit of subjectivity இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க வந்து நிறைய பேர் அது ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ do you see that we might move towards that kind of point based system for employment based or any kind of visa? இப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ தெரியல. ஆனா போன வாட்டியும் இந்த கொஸ்டின் வந்தது. போன வாட்டி 1.0லயும் வந்தது. 2.0ல எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, வரலாம். ஸோ பட் எதுவா இருந்தாலுமே எல்லா இடத்துலயும் பில் பாஸ் பண்றதெல்லாம் வந்து நம்மளும் நினைச்சுட்டே இருக்கோம். ஒவ்வொன்றும் இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, ஒண்ணுமே பண்ணது கிடையாது இது வரலாம். அந்த பாயிண்ட் பேஸ்ட் சிஸ்டம் வந்து பொதுவா இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இட் வில் பி தெரியல என்ன மாதிரி கடைசியில கொண்டு வந்து நிறுத்துறாங்கங்கறத பொறுத்துதான். கரெக்ட். ஆமா, அப்புறம் அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறதே பரவாயில்ல அப்படின்னு யோசிக்க வேண்டியது. ஆமா ஆமா ஆமா. ஓகே சூப்பர். சோ இன்னொன்னு பாபா நீங்க கேக்குறீங்களா இந்தியாவுக்கு? இனிமே நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். சோ இனிமே உங்களுக்கு இப்போ நீங்க எல்லா சட்டமும் உங்களுக்கு தெரியும். ஆயிரக்கணக்கான இமிகிரேஷன் சட்டம் இருக்கு. அதுல சிலதெல்லாம் நீங்க ரொம்ப அருமையா குறிப்பிட்டீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கறோம், இல்ல உங்களுக்கு ஒரு இது மாதிரி அதுல எந்த சட்டத்தை மாத்தினா இந்தியர்களுக்கு நல்லா இருக்கும், இல்ல ஒரு ஒரு நல்ல அநேகமா ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும், ஒரு சுமூகமான ஒரு இன்னொரு மகிழ்ச்சியான இந்தியர்களுக்கு மகிழ்ச்சியை தரும், அந்த மாதிரி ஏதாவது சட்டம் இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க பார்த்தது நல்ல கொஸ்டின். பட் இப்ப நம்ம எல்லாமே உலகமே குளோபலைசேஷன் வந்துட்டு இருக்கு. எனக்கு அது மாதிரி பவர் கொடுத்தீங்கன்னா இமிகிரேஷனே வேணாம்னு சொல்லிடுவேன். ஸோ எல்லாம் வந்து இட்ஸ் ஒன் வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி. பட் அது நடக்காது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இந்தியர்களுக்கு பெனிஃபிட்டா ஆகிற மாதிரி வரணும்னா, ஸோ அந்த கண்ட்ரி கோட்டாவை எடுக்கிறதுக்கு தட்ஸ் வாட் ஐ வுட் ப்ரப்போஸ். நல்ல நல்ல கண்ட்ரி கோட்டால் தான் இப்போ வந்து இந்த வெயிட்டிங் டைம் அப்படின்னா ப்ரியாரிட்டி டேஸ் வெயிட்டிங் டைம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இந்தியன் கேதரிங் போனோம்னா ஃபர்ஸ்ட் பேர் கேட்கறவங்க என்னமோ ப்ரியாரிட்டி டேட் என்னன்னு கேட்பாங்க. நீங்க தான் தினேஷா, உங்களை ப்ரியாரிட்டி டேட் அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. ஆமா ஆமா டெஃபினட்டா. இப்போ அப்படிதான் இருக்காங்க. இன்னொரு சின்ன கேள்வி, இந்த பச்சை அட்டை எடுக்கிறது குறித்து. இப்போ நிறைய பேர் வந்து இங்க வந்து சிட்டிசன் ஆயிட்டாங்கன்னா அவங்க முதல்ல வந்து அவங்க பெற்றோர்களுக்கான பச்சை அட்டை எடுத்துடுறாங்க. ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வயதோகித்தனால அவங்க திரும்பி இங்க வந்து இருக்க முடியறது இல்ல.
சம்டைம்ஸ் இங்க வந்து 6 மந்த்ஸ்க்கு மேல இருந்தாங்கன்னா பட்டை செய்தி ரிவோக் பண்ண முடியலாம்னு சொல்லிட்டு. இது ஏன் கேட்கறேன்னா, இப்போ வந்து போர்ட் ஆஃப் என்ட்ரியில சில வயதானவர் வந்த பந்தா அவங்க வந்து பச்சை அட்டையை சமர்ப்பிக்கிறதுக்கான ஃபார்ம்ஸ் கொடுக்கப்பட்டதா செய்தி வந்துச்சு. அவங்க நிர்பந்திக்கப்படல. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பச்சை அட்டை வந்து பெட்ரோலுக்கு எடுப்பது நல்லதா? அதற்கான தேவை இருக்கா? இல்ல அவங்க எப்பவுமே வந்து இந்த 10 வருஷம் விசிட்டர் விசா வாங்கிட்டு அப்பப்போ வந்துட்டு போலாமா? இது வந்து இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ், இண்டிவிஜுவலை பொறுத்து தான். நான் வந்து சிட்டிசன்ஷிப் வந்தாலே அப்பா அம்மாக்கு எடுத்துருவேன் அப்படிங்கறத வந்து இங்க யோசிக்கணும். முதல்ல அவங்க வந்து உங்களோட இருக்க விருப்பப்படுறாங்களா? இங்க வந்து நிறைய நேரம் இங்க வந்து இப்போ செட்டில் ஆகிறதுக்கு ஆர் தே வில்லிங், ஒரு பெரும்பாலான பகுதி ஒரு வருஷத்துல உங்களோட இருப்பாங்களா? ஸோ ஒரு வருஷம்னு கூட கிடையாது, 180 நாளைக்கு மேல உங்களோட இருக்கணும் அவங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்களா? ஆஹ் இ- அதாவது அவங்கள வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து இங்க அப்ளை பண்ண வருவாங்க, நாங்க அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும்போது நாங்க சொல்லுவோம் 180 டேஸ்க்கு மேல ஆகும் இஏடி வரத்துக்கு அப்படின்னு. இஏடி அட்வான்ஸ் பரோல் வரத்துக்கு, டிராவல் பண்றதுக்கு வந்து அவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொன்னபோது, அட்வான்ஸ் பரோல் வரத்துக்கு அவ்வளோ நாள் ஆகுமா? எங்களால எப்படி நீங்க 6 மாசம் இருக்க முடியும், 7 மாசம் இருக்க முடியும்? அப்பவே கேட்கும்போதே நான் சொல்லுவேன், நிஜமாவே யோசிச்சிங்களா நீங்க? ஏன்னா வந்து இப்போ இருக்க முடியாது அப்படின்னா எப்படி வந்து அப்ப ஏன்னா இது ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குல்ல. இல்ல இல்ல போயிட்டு வந்துருவாங்க, அஹ் போயிட்டு போயிட்டு வரலாம். ஸோ போயிட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் விசிட் பண்ணிட்டு வரதுலாம் பிரச்சனையே இல்லை. ம். அதெல்லாம் வந்து ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேன். இது வந்து இப்ப வந்த சட்டமெல்லாம் கிடையாது, இது எப்பவுமே அப்படிதான் இருக்கு. கரெக்ட் கரெக்ட். ரொம்ப நாளா தெளிவா சொன்னீங்க. இன்னொரு கேள்வி, இதே மாதிரி நம்ம இந்தியர்கள் குழுமுறப்போ வந்துட்டு நிறைய இந்தியர்கள் என்ன பண்றாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறப்ப வந்துட்டு ஒருத்தர் மாத்திரம் பச்சை சிட்டிசன்ஷிப் மாறிடுவாங்க, ம். இன்னொருத்தர் பச்சை அட்டையோடய இருப்பாங்க. சோ அப்படி இப்போ பச்சை அட்டை வந்து நீங்க 5 வருஷத்துக்கு ரினியூ பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் சட்டமும் சொல்லுது. இப்போ வந்து இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வர்றதுனால, இந்த விசா ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு டிமினர்லயோ மாட்டிக்கிட்டா அந்த பச்சை அட்டையும் கேன்சல் பண்ணக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. சோ அந்த மாதிரி கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? குடியுரிமை பெறதுக்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா குடியுரிமை பெற்றுடணுமா இல்ல பச்சை அட்டையில இருக்கணுமா? ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியால விவசாய நிலங்கள் வாங்குறது வந்து ஒரு பிரச்சனை, ஆமா நீங்க சிட்டிசனா ஆமா. இருக்கக்கூடாது. சோ என்னோட இன்ஹெரிட்டரி எங்க விளை நிலம் இருந்துச்சுன்னா, இந்தியால இருந்துச்சுன்னா, நான் லீகலா பச்சை அட்டை நான் சமர்ப்பிச்சு வச்சுட்டு அமெரிக்க குடிமகனா மாறினா அங்க இருக்கிற விளைநிலங்களை வந்து வித்துறணும், இல்லைன்னா வேற யாருக்காச்சும் கொடுத்துடணும். சோ எனக்கு அதனால வந்து அதுல ஒரு டவுட் இருக்கு, பட் எனக்கு ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட், பட் எனக்கு தெரிஞ்சு இன்ஹெரிட்டன்ஸ் வரலாம், வரலாம். ஓகே, புதுசா வாங்க முடியாது. புதுசா. ஓகே, அப்படிதான் நல்லது. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், பட் ஐ மே பி ராங். ஓகே. இருந்தாலும் வந்து என்னன்னா வேரியஸ் ரீசன்ஸ் ஏன்னோ, நான் வந்து இந்திய ஆமா. பிரஜை, என்னால எப்படி அதை விட முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு 25 வருஷம் 30 வருஷமா இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கு. 50 வருஷமாலாம் நான் இப்ப ரீசெண்டா பார்த்தேன், 50 வருஷமா நான் விட மாட்டேன் என்னோட இந்தியன் சிட்டிசன். ஏன்னா ஒரு டூயல் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாலாவது நான் பண்ணுவேன், ம். பட் இது எனக்கு வேண்டவே வேண்டான்னு இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி. கரெக்ட். அந்த மாதிரி இருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்லுவேன் வந்துட்டு, இட்ஸ் இட் டிபெண்ட்ஸ். எவ்வளோ எந்த பிரச்சனையிலையும் மாட்டாம ஆமா எதுலயும் இல்லாம அப்படியே சூதானமா இருந்துட்டு போயிடணும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த இண்டிவிஜுவல். நிறைய பேர் இருக்காங்க, பட் எனக்கு சஜஸ்ட் பண்ணதுன்னா சிட்டிசன்ஷிப் ஆப்ஷன் வந்தா எடுத்துன்றங்க, அவ்வளவுதான். தட்ஸ் வாட் ஐ சஜஸ்ட். பட் அகைன் இன்னொரு இட் டிபெண்ட்ஸ். என்னோட இன்னொரு என்னோட அட்டபித்தனமான ஒரு கேள்வி இருக்கு. ஆ, இது வந்து இங்க நேச்சுரலைஸ் ஆனவங்களுக்கு, அதாவது இங்க வந்து குடியுரிமை மாற்றியவர்களுக்கு. சோ நிறைய வாட்டி நீங்க சொன்ன மாதிரி இப்போ கிளரிக்கல் எல்லாம் பாக்குறாங்கன்றாங்க. சோ ஒருத்தர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு குடியுரிமை வாங்கிட்டாரு, இங்க வந்து பச்சை அட்டை வாங்கிட்டாரு, 5 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் குடியுரிமை வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து யுஎஸ்ஐசிஎஸ்ஓ இல்ல அதுக்கான ஐசோ வந்து இந்த பழைய ரெக்கார்ட்ல எடுத்துட்டு போய் பாரு, உன்னோட தப்பு உன்னோட பணி வீரர்களை வந்து தப்பா சமர்ப்பிச்சுட்ட, ஒரு கிளர்க்ல எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேச்சுரலைசேஷனை கேன்சல் பண்ண முடியுமா? அதற்கான வாய்ப்பு? லாஸ்ட் 1.0ல ஒண்ணு பண்ணாங்க, பட் இட் இஸ் நாட் அவ்வளோ சிம்பிளாலாம் பண்ண முடியாது அது. ஓகே. இட் இஸ் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். நிறைய கோர்ட்டுக்கு போய் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது, அதாவது அவங்களோட போன வாட்டி பண்ணும்போது அவங்க பாஸ்போர்ட்டையே மாற்றி வேற பாஸ்போர்ட்டை வந்து அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஃப்ராட் அண்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷன்னால நீங்கள் வந்து உங்கள் க்ரீன் கார்டு வந்து அது மூலமாக குடியுரிமை வாங்கியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக சான்சஸ் இருக்குது. பட் அவ்வளோ சுலபமெல்லாம் ஒரு டைப்போகிராஃபிக் எரருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து அது இன்டென்ஷனலாக ஃப்ராட் பண்ணியிருந்தால் தான் அது மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இன்னொரு கேள்வி வந்து, இந்த மாதிரி நிறைய பேர் இமிகிரன்ஸ் இருக்கும்,
இப்போ பார்த்துருக்கோம் இந்த கொலம்பியா இஷ்யூ ஆகட்டும், இந்த நியூ ஜெர்சி இஷ்யூ ஆகட்டும். இப்பதான் ஏசிஎல்யூ முதல்ல அது வந்து ரொம்ப பாரம்பரியமான நிறுவனம் ஐலா இருக்கு, இமிகிரேஷன் லா அட்டர்னிஸ், சிவில் லிபர்ட்டிஸ் யூனியன் எல்லாமே இருக்கு. ஸோ இது ரெண்டு இப்பதான் பேசுறாங்க, இப்பதான் மக்களுக்கு அதெல்லாம் இருக்கிறது தெரிஞ்சிருக்கான சிவில் லிபர்ட்டிஸ் யூனியன் ரொம்ப வருஷமா இருந்திருக்கு அப்படின்னு ஆமா சொல்றாங்க. ஆமா ஸோ ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக இந்த நான் சொல்றது இந்த விசா வச்சிருக்கவங்க ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக மாட்டா ஐலா ஏசிஎல்யூ தவிர இதவே எப்படி கான்டாக்ட் பண்ணலாமா? அவங்க ஏசிஎல்யூ கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு கான்டாக்ட் பண்ணலாமா? என்ன பண்ணணும்? அது மாதிரி வேற என்ன நான் ப்ராஃபிட் நிறுவனங்கள் இருக்கு? நிறைய பேருக்கு என்னன்னா, நான் அட்டர்னி கிட்ட போனேன்னா அவங்க கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டியிருக்கும்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது வந்து என்கிட்ட பணம் இருக்கா? பேமெண்ட். ஸோ அதுக்கெல்லாம் அவங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது நான் வந்து ஏலால வந்து இப்போ என்னன்னா ஒரு டாக்குமெண்ட்டை வந்து இப்போ இவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு கால் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி எல்லாரும் வந்து என்னென்ன ரீசனுக்காக உங்கள் ஸ்டூடெண்ட் விசா போயிருக்குங்கிற ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அனுப்ப சொன்னாங்க. அது நிறைய பேர் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு, அது போயிட்டு இருக்காங்க. பட் ஏசிஎல்யூ வந்து ஐ ஹர்ட் தட் தே கான்ட் டேக் ஆல் த கேசஸ், தே ஆர் ஆல்ரெடி ஓவர்வெல்ம்ட். ஸோ ரொம்ப வந்து எடுத்துக்க முடியாது அன்லஸ் இட் இஸ் இன்னும் இப்போ அவங்க தான் ஒன்று நியூ ஹாம்ஷயரில் பண்ணி முடிச்சிருக்காங்க. பட் தே கேன் டேக் ஒன்லி இன்னும் ஒரு பர்டிகுலர் இதுதான் பண்ண முடியும் அவங்களாலையும். ஸோ நான் ப்ராஃபிட் இது பண்ண நீங்களே வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்களே இதை பற்றி படிச்சுட்டு ப்ரோ சேவா கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அந்த இதுக்கு கூட நீங்கள் அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குது. பட் ரொம்ப ரீசனபிளாக இந்த மாஸ் ஆக்ஷன்லாம் சொன்னேன் இல்லையா, நிறைய அட்டர்னிஸ் வந்து ரொம்ப கம்பேஷனேட்டாக ரொம்ப ரீசனபிளாலாம் செய்கிறாங்க. ஸோ வந்து ஒவ்வொருத்தர் பேரும் சொன்னோம்னா நம்ம வந்து ரொம்ப கமர்ஷியல் அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இதில் யாருக்கும் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு ரெஃபர் பண்ணுறதுனால. பட் தெர் ஆர் வெரி மெனி ரெஃபரல்ஸ் வந்து நீங்கள் யூ டூ யுவர் ரீசர்ச், யூ கேன் கெட் இட் ஆன்லைனில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்க. வெரி ரீசனபிளாலாம் வந்துட்டு சம் அட்டர்னிஸ் வந்து $1000 வாங்கி அவங்க ஃபெடரல் லாசூட் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு டூ யுவர் யூனோ டியூ டிலிஜென்ஸ் அண்ட் செக் அண்ட் வெட் அவுட். அந்த மாதிரி நீங்கள் போங்க. ப்ராப்பரான நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த டைமில் வல்னரபிளாக இருக்க டைமில் தான் நிறைய பேர் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து எத்த தின்னா பித்தம் திளியோங்கிற டைமில் வந்து நீ இத்த பண்ணு அத்த பண்ணுன்னு சொல்லி 10,000 கூட 5,000 கூட அப்படிலாம் வந்து நீங்கள் அவங்களுக்கு அப்படி நடந்திருக்கு, இவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து டூ யுவர் ரீசர்ச், ஏமாந்துடாதீங்க. தெர் ஆர் ரொம்ப ஜென்யூனாக அட்டர்னிஸ் எல்லாம் இருக்காங்க செய்யறதுக்கு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஏலால போய் கூட நீங்கள் ரெஃபரல் பார்த்துக்கலாம், எந்த அட்டர்னிஸ் செய்கிறாங்க, வாட் எவர் இட் இஸ். நீங்கள் போய் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ லிங்க்டின் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு அட்டர்னி கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து தயவுசெய்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து ஏமாத்துறாதீங்க. ஏன்னா இந்த டைம் அது அந்த மாதிரி. That's how people will also ஒன் try ஆஃப் த to. ரீசன்ஸ் நாங்க சொல்வனத்துல வந்து பார்த்தது வந்து இப்போ நியூ ஜெர்சில இருக்கிறதுனால எல்லாருக்கும் வந்து கவிதா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் அது வந்து நீங்க வந்து ஒரு நல்ல மனசோட பண்றீங்க. பட் ஆஸ் அ லீகல் பர்சன் நீங்க வந்து 25-30 இயர்ஸா இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணணும்? உங்களோட ஃபர்ம் எதுலாம் ஸ்பெஷலைஸ் பண்ணுது? என்ன மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து கவிதா ராமசாமியோட லா ஆஃபீஸர்ஸ் நாங்கள் கான்டாக்ட் பண்ண முடியும்? எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நம்ம பார்க்குறவங்களுக்கு பார்வையாளர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இது வந்து 100% இமிக்ரேஷன் லா தான். அதுலேயும் நான் ஸ்பெஷலைஸ்ட் இன் பிஸ்னஸ் இமிக்ரேஷன், H1s, க்ரீன் கார்ட்ஸ், ஓஸ், நான் இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் விசாவுக்கு கூட்டிகிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இங்கே இருக்க பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டிகிட்டு வருவேன். ஓனா அவுட்ஸ்டாண்டிங் எபிலிட்டி, இப்போ இந்த EB1 எப்படி வந்து உங்களுக்கு இமிக்ரெண்ட் விசாவோ, O1 வந்து நான் இமிக்ரெண்ட் விசா கேட்டகரியில் வரும். ஸோ அந்த மாதிரி விசாஸ் எல்லாம் செய்வேன். ஸோ எனிதிங் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஐ டூ தட். டிபோர்டேஷன் ரிமூவல்ஸ்னா செய்யறது இல்லை. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நம்பர்ஸையும் நாங்க இங்க போடுறோம், உங்களோட வெப்சைட் கொடுத்தீங்க அதையும் போட்டுறோம். ஐ திங்க் யூ ஹேவ் பீன் வெரி ஹெல்பிங் டு த கம்யூனிட்டி. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் த கம்யூனிட்டி, ஆன் பிஹாஃப் சொல்வனம், இது வந்து தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் இல்ல, நான் இது வந்து கேள்விப்பட்டது வந்து டோட்டாலிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப பேர் உங்களை வந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ஒர்க் யூ ஹேவ் பீன் டூயிங். ஸோ ஃபேண்டாஸ்டிக். மேலும் இதுல வந்து சந்திச்சதுக்கு ரொம்ப வாய்ப்புக்கு நன்றி. நீங்க வந்து எங்க கூட வந்து பேசுறதுக்கு வந்து இன்னும் நம்ம வேற ஏதாச்சும் இது மாதிரி இருந்துச்சுன்னா
நீங்க கண்டிப்பா நேரம் பார்க்காம இமிடியேட் ஒதுக்கி கொடுத்தீங்க. ஐ நோ யூ ஆர் ரன்னிங் பிஸி, உங்களோட அட்டர்னி டைம். தேங்க்யூ வெரி மச். பாலா, தேங்க்யூ. நீங்க முடிக்கிறீங்களா? நிச்சயமா கவிதா, ஃபேண்டாஸ்டிக். அதாவது பல தெரியாத விஷயங்கள் இங்க இருந்தாலும், அது பேர் என்ன, எல்லாமே புது புது தகவல்கள். முக்கியமா நம்மளுக்கு யாரை தொடர்பு கொள்றது, எந்த லாயரை தொடர்பு கொள்றதுங்கிறது ஒரு சிக்கல். ஸோ உங்க பேர் இப்போ மக்களுக்கு பரிச்சயம் ஆகணும். மிக்க நன்றி. தேங்க்யூ. உங்க தேங்க்யூ. நேரம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.